நண்பர்களே, வெறும் 7 நிமிடங்களில் உங்கள் விதியை மாற்றிக்கொள்ள முடியும் என்று நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஆம், கொஞ்சம் நின்று உங்கள் உள்ளுக்குள் பார்ப்பது போல் யோசித்துப் பாருங்கள். விதி என்பதற்காக மக்கள் ஆண்டுகள், தசாப்தங்கள், சில நேரங்களில் முழு வாழ்க்கையையே செலவழிக்கிறார்கள். அதையே வெறும் 7 நிமிடங்களில் திசை மாற்ற முடிந்தால் என்ன? இப்போது பலர் இதெல்லாம் என்ன பேச்சு, 7 நிமிடங்களில் வாழ்க்கை மாறிவிடுமா என்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள். ஆம், இது கேட்கும்போது ஏதோ ஒரு விற்பனைக்காரன் சொல்வது போல பொய்யான வாக்குறுதியாக தோன்றும் என்பதை எனக்குத் தெரியும். ஆனால் இது எந்த ஒரு சலுகையும் அல்ல. இது உங்கள் மனத்தின் சக்தியை பற்றியது. மனம் விழித்துக் கொண்டால் முழு பிரபஞ்சமே அதற்கு துணையாக நிற்கிறது. சிந்தித்துப் பாருங்கள், வாழ்க்கையில் எத்தனை முறை ஏதோ ஒன்று சிக்கிக் கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தோன்றியிருக்கும். ஒரு நாள் பணக்குறை, ஒரு நாள் உறவுகளில் குழப்பம், ஒரு நாள் உடல்நலப் பிரச்சனை. நீங்கள் முயற்சி செய்தீர்கள், உழைத்தீர்கள், திட்டம் போட்டீர்கள். இருந்தும் முடிவு நீங்கள் விரும்பியது போல வரவில்லை. உங்களை முன்னேற விடாமல் தடுக்கிறது போல ஒரு காணாத சுவர் இருக்கிறது என்று எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? உண்மையில் அந்த சுவர் வெளியே இல்லை. அந்த சுவர் உங்களுக்குள் தான் இருக்கிறது. அதுதான் உங்கள் ஆழ்மனம். அது அமைதியாக உங்கள் ஒவ்வொரு சிந்தனையையும், ஒவ்வொரு பயத்தையும், ஒவ்வொரு நம்பிக்கையையும் பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் வெளிப்படையாக என்ன சொன்னாலும் இந்த மனம் நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்ததையே உண்மையாக எடுத்துக்கொள்கிறது. அந்த ஆழத்தில் நான் முடியாது என்ற நம்பிக்கை பதிந்திருந்தால் வாழ்க்கையும் அதையே உண்மையாக காட்டுகிறது. இப்போது சற்றே கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையின் திசையை அமைதியாக தீர்மானித்துக் கொண்டிருக்கும் அதே மனம் விழித்து கொண்டால் என்ன ஆகும்? அதற்கு விழிப்புணர்வுடன் உத்தரவு கொடுக்க நீங்கள் கற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்? உங்கள் ஒவ்வொரு பயமும், ஒவ்வொரு தடையும், ஒவ்வொரு சாத்தியமற்ற விஷயமும் உங்கள் முன் உருகத் தொடங்கும். அதனால்தான் நான் சொல்கிறேன், வெறும் 7 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்ற முடியும். வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள காலை 4 மணிக்கு எழுந்து மலை ஏற வேண்டிய அவசியமில்லை. எந்த மாயக்கோலும் தேவையில்லை. உங்களுக்குள் மறைந்திருக்கும் ஒரு சிறிய ஸ்விட்ச் தான். ஒரு அறையில் இருள் இருந்தால் டார்ச் 1 செய்தவுடன் முழு சூழலும் மாறுவது போல ஆழ்மனத்தை நீங்கள் இயக்கினால் வாழ்க்கையின் திசை மாறுகிறது. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், பெரும்பாலான மக்கள் இந்த ஸ்விட்சை ஒருபோதும் கண்டுபிடிக்கவே மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் முழு வாழ்க்கையும் தீர்வை வெளியுலகில் தேடிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் மனிதர்களில், ஒரு நாள் பணத்தில், ஒரு நாள் சூழ்நிலையில். ஆனால் உண்மையான சக்தி உள்ளேதான். உங்கள் ஆழ்மனம் ஒரு சக்தி வாய்ந்த கணினியை விட குறைவானது அல்ல. இதில் உங்கள் ஒவ்வொரு நினைவும், ஒவ்வொரு அனுபவமும், ஒவ்வொரு பயமும், ஒவ்வொரு கனவும் சேமிக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த கணினி நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு உத்தரவையும் ஏற்றுக்கொள்கிறது. அது உண்மையா பொய்யா என்று கேள்வி கேட்காது. நீங்கள் மீண்டும் மீண்டும் நான் பலவீனமானவன் என்று சொன்னால் அதை எந்த சந்தேகமும் இல்லாமல் நிரலாக்கமாக எடுத்துக்கொள்கிறது. அதேபோல் நான் அளவில்லா சக்தி கொண்டவன் என்று சொன்னால் அதற்கேற்பவே செயல்படும். நீங்கள் இதற்கு என்ன கொடுக்கிறீர்களோ அதையே அது உங்களாக மாற்றி திருப்பித் தருகிறது. இதில் மிகச் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த கணினி எந்த கடவுச்சொல்லும் கேட்காது. ஓடிபியும் இல்லை. சரியான கட்டளையை கொடுக்கத் தெரிந்தால் போதும். இப்போது யோசித்துப் பாருங்கள், அந்த கட்டளையை கொடுக்க உங்களுக்கு தெரிந்தால், உங்கள் ஆழ்மனத்தை உண்மையாகவே விழிக்க வைக்க நீங்கள் கற்றுக்கொண்டால், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றம் வர முடியும்? காரணமே இல்லாமல் நீங்கள் சுமந்து கொண்டிருந்த எத்தனை பயங்கள், வேறு யாரோ உங்கள் மனத்தில் விதைத்த எத்தனை எல்லைகள், இன்று அந்த எல்லைகளை உடைக்கும் முதல் படி. இதற்கு எந்த நீண்ட செயல்முறையும் தேவையில்லை. கடினமான சாதனையும் தேவையில்லை. விலை உயர்ந்த பாடநெறிகளும் தேவையில்லை. வெறும் 7 நிமிடங்கள். அந்த 7 நிமிடங்களில் உங்கள் ஆழ்மனத்தை நீங்கள் செயல்படுத்த முடியும். ஒருமுறை அது விழித்துவிட்டால் பின்னால் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த 7 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கை கதையை மாற்றக்கூடியவை. உங்கள் சிந்தனையின் திசையை மாற்றக்கூடியவை. நீங்கள் கவனமாக கேட்டால், மனதாரச் செய்தால், இந்த 7 நிமிடங்கள் உங்களுக்கு ஒரு அதிசயத்தைப் போலவே இருக்கும். இப்போது நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள், இந்த 7 நிமிடங்களின் பயிற்சி என்ன? இதில் என்னதான் விசேஷம் இருக்கிறது? நான் சொல்கிறேன். ஆனால் அதற்கு முன் ஒரு விஷயத்தை மனதில் உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். இது எந்த பொழுதுபோக்கும் அல்ல.
இது ஒரு செயல்முறை. இந்த செயல்முறையை முழு கவனத்துடனும் நேர்மையுடனும் நீங்கள் பின்பற்றினால் அதன் விளைவும் அதே அளவு ஆழமானதாக இருக்கும். ஒரு எச்சரிக்கையும் சொல்கிறேன். இந்த 7 நிமிடங்களை நீங்கள் மறக்கவே மாட்டீர்கள். ஏனெனில் ஆழ்மனம் முதல் முறையாக விழிக்கும்போது அந்த உணர்வு யாரோ உங்களை உள்ளிருந்து உலுக்கியது போல இருக்கும். அதன் பிறகு வாழ்க்கை முன்பு போல் இருக்காது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு பெரிய மாற்றமும் ஒரு சிறிய கணத்தில்தான் தொடங்குகிறது. எந்த பெரிய புரட்சியும் ஒரு பெரிய மேடையில் தொடங்குவதில்லை. அது ஒருவரின் உள்ளத்தில்தான் தொடங்குகிறது. உங்களுக்காக அந்த கணம் இப்போது இங்கேயே தொடங்கலாம். இப்போது கேள்வி ஒன்றுதான். அந்த ஸ்விட்சை அழுத்த நீங்கள் தயாரா? உங்கள் உண்மையான திறன் மற்றும் உங்களுக்கிடையே நிற்கும் அந்த சுவரை இடிக்க நீங்கள் தயாரா? உங்கள் பதில் ஆம் என்றால், வரவிருக்கும் சில நிமிடங்களில் புத்தகங்களில் கிடைக்காத, எந்த ஒரு குருவின் உரையிலும் கிடைக்காத உங்கள் ஆழ்மனத்துடன் ஒரு உறவை நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள். இது உங்களுக்கும் உங்களுக்குள் இருக்கும் சக்திக்கும் இடையிலான உறவு. இந்த சக்திதான் சாந்தர்களுக்கு சமாதியை கொடுத்தது, சாதகர்களுக்கு திசை காட்டியது, சாதாரண மனிதர்களை அசாதாரணமாக மாற்றியது. மேலும் ஒரு விஷயம், இந்த மனம் விழிக்கும் போது அது உங்களை நீங்கள் இருந்தபடியே வைத்திருக்காது. நீங்கள் எப்போதும் ஆக விரும்பிய மனிதனாகவே உங்களை மாற்றும். ஒரே ஒரு நிபந்தனை, முதல் படியை நீங்கள் எடுக்க வேண்டும். அப்படியெனில் இதோ உங்கள் அழைப்பு, 7 நிமிடங்களின் அந்த பயணம். அதில் நீங்கள் உங்கள் ஆழ்மனத்தை நேருக்கு நேர் சந்திக்கப் போகிறீர்கள். சொல்வதால் அல்ல, உணர்வால். உண்மையான சக்தி வெளியே இல்லை, அது உங்களுக்குள்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணரும் இடம் அது. இப்போது சற்று யோசித்துப் பாருங்கள். வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய அந்த ஸ்விட்ச் பற்றி இப்போதுதான் நாம் பேசினோம். ஆனால் இப்போது உண்மையான கேள்வி ஒன்று எழுகிறது. இந்த ஆழ்மனம் என்பதே என்ன? அது எங்கே இருக்கிறது? அது எப்படி செயல்படுகிறது? அதைவிட முக்கியமாக, அதை எப்படி விழிக்க வைக்கலாம்? பாருங்கள், நமது மூளையில் 2 பகுதிகள் இருக்கின்றன. ஒன்று விழிப்புணர்வு மனது. அது பேசுகிறது, தர்க்கம் செய்கிறது, யோசிக்கிறது, முடிவெடுக்கிறது. மற்றொன்று ஆழ்மனம். அது எதுவும் பேசாது, ஆனால் வாழ்க்கையின் முழு வண்டியையும் ஓட்டுவது அதுவே. நீங்கள் இந்த வீடியோவை கேட்கிற விழிப்புணர்வு மனது ஒன்று. ஆனால் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்களா, இல்லை கேட்டு மறந்துவிடுவீர்களா என்பதை தீர்மானிப்பது ஆழ்மனம். கொஞ்சம் வித்தியாசமாக தோன்றுகிறது அல்லவா? வண்டியை ஓட்டுவது ஒருவன், ஆனால் ஸ்டியரிங் நம் கையில் இருக்கிறது என்று நமக்கு தோன்றுகிறது. விழிப்புணர்வு மனது மற்றும் ஆழ்மனம் இடையிலான வேறுபாட்டை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வண்டி ஓட்டுகிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். கியர் எப்போது மாற்ற வேண்டும், பிரேக் எப்போது போட வேண்டும், பக்கக் கண்ணாடியில் யார் வருகிறார்கள். ஆனால் சில வாரங்களுக்குப் பிறகு யோசிக்காமலே அனைத்தையும் தானாகச் செய்யத் தொடங்குவீர்கள். அதாவது விழிப்புணர்வு மனதில் தொடங்கிய செயல்முறையை ஆழ்மனம் தன் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்கிறது. அதன் பிறகு நீங்கள் வண்டி ஓட்டிக்கொண்டே பாடல்கள் கேட்கிறீர்கள், பேசுகிறீர்கள், யோசிக்கிறீர்கள். ஆனாலும் வண்டி தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏனெனில் உள்ளே யாரோ ஒருவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதுவே ஆழ்மனத்தின் சக்தி. அது அமைதியாக, கேள்வி கேட்காமல், பேசாமல் உங்கள் தினசரி நடத்தை, ஒவ்வொரு முடிவு, ஒவ்வொரு எதிர்வினையையும் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் நான் இதை செய்ய முடியாது என்று சொன்னால் அது எந்த கேள்வியும் எழுப்பாது. உத்தரவாக எடுத்துக்கொண்டு செயல்படும். நான் செய்து முடிப்பேன் என்று சொன்னாலும் அதேபோல் தலை குனிந்து உத்தரவை ஏற்றுக்கொள்கிறது. அதற்கு தனிப்பட்ட கருத்து எதுவும் இல்லை. நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்வதையே அது உண்மை என ஏற்றுக்கொள்கிறது. அதாவது அது உங்கள் மிக நம்பிக்கையான வேலைக்காரன். ஆனால் அந்த வேலைக்காரனுக்கே வீட்டின் உரிமையாளர் என்ன விரும்புகிறார் என்பதே தெரியவில்லை என்றால் வீட்டில் குழப்பம் ஏற்படுவது உறுதி அல்லவா? ஒரு நாள் விளக்கை ஆன் செய்து விடுவான், ஒரு நாள் கேஸை ஆஃப் செய்து விடுவான், ஒரு நாள் காரணமே இல்லாமல் அலாரம் அடிக்க விடுவான். இப்போது ஒரு கணம் யோசித்துப் பாருங்கள். எத்தனை முறை நீங்கள் ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்பே எனக்கு இது முடியாது என்று உங்களுக்குள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். பிறகு அதே போலவே நடந்திருக்கிறது. ஏனென்றால் விழிப்புணர்வு மனது எத்தனை காரணங்கள் சொன்னாலும் ஆழ்மனம் அந்த உத்தரவை கேட்டுவிட்டது, நான் முடியாது என்று. அதன்படி உங்கள் முழு சக்தியையும் அது அமைத்துவிட்டது. எத்தனை முறை ஒரு நேர்முகத் தேர்வுக்கு முன், ஒரு உறவுக்கு முன், ஒரு பெரிய முடிவுக்கு முன்
எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்லியிருப்பீர்கள். பின்னர் அந்த பயம் நிஜமாகவே மாறிவிட்டது. ஏனெனில் ஆழ்மனம் அதை உத்தரவாக எடுத்துக்கொண்டது. ஆனால் இப்போது இதற்கு மாறாக யோசித்துப் பாருங்கள். இதே ஆழ்மனத்திற்கு நான் செய்ய முடியும், நான் தகுதியானவன், நான் வெற்றி பெற்றுவிட்டேன் என்று உத்தரவுகள் கொடுத்தால் என்ன நடக்கும்? அதே ஆழ்மனம் இதுவரை உங்களை தடுத்துக் கொண்டிருந்தது இனிமேல் உங்களை முன்னேற்றத் தொடங்கும். அது உங்கள் பயங்களை அகற்றும், உங்கள் தன்னம்பிக்கையை பல மடங்கு உயர்த்தும். விளையாட்டு அதேதான். இதுவரை நீங்கள் தவறான பொத்தானை அழுத்திக் கொண்டிருந்தீர்கள். இப்போது சரியான பொத்தானை அழுத்தக் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் விழிப்புணர்வு மனது ஒரு நாளில் மிகக் குறைவான அளவிலேயே வேலை செய்கிறது. உங்கள் சிந்தனைகள், உணர்வுகள், பழக்கங்கள் பெரும்பாலும் ஆழ்மனத்தால் இயக்கப்படுகின்றன. அதாவது உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும் உண்மையான ஓட்டுநர் விழிப்புணர்வு மனது அல்ல, ஆழ்மனம்தான். விழிப்புணர்வு மனது இலக்கை மட்டும் அமைக்கிறது. ஆனால் பாதையை அமைப்பது யார்? வண்டியை ஓட்டுவது யார்? அதே ஆழ்மனம். இப்போது உங்களிடம் நீங்களே நேர்மையாக கேளுங்கள். இந்த ஓட்டுநரை நீங்கள் ஒருபோதும் சந்தித்திருக்கிறீர்களா? வாழ்க்கையில் நீங்கள் எங்கே செல்ல விரும்புகிறீர்கள் என்பதை அவனிடம் ஒருபோதும் சொல்லியிருக்கிறீர்களா? இல்லையென்றால் எதுவும் சொல்லாமல் ஓட்ட விட்டுவிட்டு வாழ்க்கை வேறு திசையில் போய்விட்டது என்று குறை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? அதனால்தான் பலர் கடுமையாக உழைத்தும் இலக்கை அடைய முடியாமல் போகிறார்கள். அவர்களின் விழிப்புணர்வு மனது ஒரு திசையில் ஓடிக்கொண்டிருக்க, ஆழ்மனம் இன்னொரு திசையில் இழுத்து கொண்டிருக்கும். வண்டி 2 திசைகளில் இழுக்கப்படும்போது வண்டி நின்றுவிடும் அல்லது விபத்து ஏற்படும். இதை இப்படி புரிந்து கொள்ளுங்கள். விழிப்புணர்வு மனது நான் போட்டியில் வெல்ல வேண்டும் என்று சொல்கிறது. ஆழ்மனம் நான் தோல்வியடைபவன் என்று சொல்கிறது. இப்போது சொல்லுங்கள், 5 அளவு சக்தியுடன் பேசுவது ஜெயிப்பதா அல்லது 95 அளவு சக்தியுடன் இழுப்பது ஜெயிப்பதா? அதனால்தான் உண்மையான மாற்றம் விழிப்புணர்வு மனதில் அல்ல, ஆழ்மனத்தில்தான் வரவேண்டும். விழிப்புணர்வு மனதால் நீங்கள் எண்ணம் உருவாக்கலாம், ஆனால் ஆழ்மனத்தால் தான் நிஜத்தை உருவாக்குகிறீர்கள். இப்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழுந்திருக்கும். சரி, ஆழ்மனம் இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்றால் அதை எப்படி இயக்குவது? உத்தரவு எப்படி கொடுப்பது? அதுவே வரவிருக்கும் 7 நிமிடங்களின் பயிற்சியில் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகும் உண்மையான கலை. இந்த மனம் கொஞ்சம் பிடிவாதமான குழந்தையைப் போலவும் இருக்கும். ஒரு முறை சொன்னால் கேட்காமல் போகலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் அன்புடன் சொன்னால் பிறகு நீங்கள் சொல்வதையே அது செய்யும். வேறுபாடு என்னவென்றால், இந்த குழந்தை எந்த பள்ளியிலும் படிப்பதில்லை. அது நேராக உங்களுக்குள் தான் இருக்கிறது. ஒரு உதாரணம், நீங்கள் தினமும் உங்கள் செடிக்கு தண்ணீர் ஊற்றி வெயிலில் வைத்து கவனித்தால் அந்த செடி வளர்கிறது. ஆனால் ஒரு நாள் தண்ணீர் ஊற்றி மீதமுள்ள நாட்கள் கவனிக்காமல் விட்டால் அது காய்ந்து போய்விடும். அதேபோல்தான் உங்கள் ஆழ்மனம். நீங்கள் தினமும் அன்புடன் கொடுக்கும் உத்தரவுதான் உண்மையாக மாறும். அரை மனதுடன் சொல்வது ஒருபோதும் வேரூன்றாது. இதன் அர்த்தம் இது ஏதோ மர்மமான சக்தி என்பதல்ல. இது பணக்காரர்களுக்கும் வெற்றி பெற்றவர்களுக்கும் மட்டும் இருப்பது அல்ல. இல்லை, இது ஒவ்வொரு மனிதரிடமும் இருக்கிறது, உங்களிடமும் இருக்கிறது. வேறுபாடு என்னவென்றால், சிலர் இதை விழிப்புணர்வுடன் பயன்படுத்துகிறார்கள். சிலர் அதை அறியாமலேயே தங்களுடைய எல்லைகளை இன்னும் வலுப்படுத்திக் கொண்டு போகிறார்கள். இப்போது கேள்வி இது அல்ல, உங்கள் ஆழ்மனம் வேலை செய்கிறதா இல்லையா என்பதே கேள்வி அல்ல. அது ஒவ்வொரு நொடியும் வேலை செய்து கொண்டேதான் இருக்கிறது. உண்மையான கேள்வி என்னவென்றால், நீங்கள் அதற்கு சரியான உத்தரவை கொடுக்கிறீர்களா அல்லது பயம், பாதுகாப்பின்மை, குறுகிய சிந்தனை ஆகியவற்றால் அதை நிரலாக்குகிறீர்களா என்பதே. இதுவரை நீங்கள் அதற்கு உத்தரவு கொடுக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஏனெனில் வரவிருக்கும் சில நிமிடங்களில் உங்கள் ஆழ்மனத்துடன் நேரடியாக எப்படி பேசுவது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அதை தடுக்கிற உத்தரவுகள் அல்ல, முன்னேற்றும் உத்தரவுகளை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்வீர்கள். ஒருமுறை இந்த கலை கையில் வந்துவிட்டால் விளையாட்டே மாறிவிடும். ஏனெனில் ஆழ்மனம் வேறு யாருடைய பேச்சையும் கேட்பதில்லை, அது உங்கள் பேச்சையே கேட்கும். உங்கள் சொற்கள் தெளிவாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். அதனால் இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள், இந்த ஆழ்மனம் என்பது ஏதோ மர்மமான காணாத ஒன்றல்ல. அதுதான் உங்கள் வாழ்க்கையின் நூலை பிடித்து கொண்டிருக்கும் சக்தி. இப்போது அதை விழிக்க வைக்கும் நேரம், அதற்கு உத்தரவு கொடுக்கும் நேரம். இந்த உத்தரவு எந்த மாயமும் அல்ல, இது ஒரு அறிவியல், ஒரு செயல்முறை. அதை நாம் புரிந்து கொள்வோம்.
ஏனெனில் வரவிருக்கும் இந்த பயிற்சி வெறும் 7 நிமிடங்களுக்கானது. ஆனால் அதன் தாக்கம் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். இப்போதுதான் அந்த பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். இங்கிருந்துதான் உண்மையான விளையாட்டு தொடங்குகிறது. இதுவரை ஆழ்மனம் என்ன, அது எப்படி வேலை செய்கிறது, ஏன் அது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது என்பதை புரிந்து கொண்டோம். ஆனால் இப்போது புரிதல் மட்டும் போதாது, நாம் உணரப்போகிறோம். ஏனெனில் இது எந்த கதையும் அல்ல, எந்த புத்தக பக்கமும் அல்ல. இது ஒரு அனுபவம். கவனமாக இருங்கள். இது ஒரு சாதாரண தியானம் அல்ல. இது மனத்திற்கு உத்தரவு கொடுக்கும் கலை. இது மனத்துடன் பேசும் தொடர்பு. இந்த தொடர்பில் சொற்களை விட அதிக சக்தி உடையவை உங்கள் உணர்வு, உங்கள் நிலை, உங்கள் நோக்கம். அப்படியானால் இந்த 7 நிமிடங்களின் பயணத்தை தொடங்குவோம். நீங்கள் எங்கும் உட்காரலாம். நாற்காலியில், தரையில், படுக்கையில். உங்கள் முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும். கைபேசி, கணினி, வெளியிலிருந்து வரும் அசைவுகள் ஆகியவற்றை சில நேரம் பக்கத்தில் வைக்குங்கள். ஏனெனில் வரவிருக்கும் 7 நிமிடங்கள் முழுவதும் உங்களுக்கே, உங்களுக்கும் உங்கள் ஆழ்மனத்துக்கும் உரிய நேரம். இந்த முழு பயிற்சியும் அமைதியுடன் தான் தொடங்குகிறது. மெதுவாக உங்கள் கண்களை மூடுங்கள். எந்த கட்டாயமும் இல்லை. இப்போது உங்கள் உடலை உணருங்கள். உங்கள் கால்களில் இருந்து தலை வரை கவனத்தை கொண்டு வாருங்கள். எங்கே அசைவு இருக்கிறது, எங்கே அமைதி இருக்கிறது, எங்கே சிறிய சூடு, எங்கே குளிர்ச்சி, எங்கே சிறிய கனத்தன்மை. எதையும் சரி செய்ய முயற்சிக்க வேண்டாம். வெறுமனே கவனியுங்கள். நமது அன்றாட ஓட்டத்தில் நம்மை நாம் உணர்வதையே மறந்து விடுகிறோம். நாமெல்லாம் அதிகமாக யோசிக்கிறோம், ஆனால் குறைவாக உணர்கிறோம். உடல் அமைதியாகத் தொடங்கும் போது மனத்தின் அடுக்குகள் தானாகவே திறக்கத் தொடங்கும். ஏரியின் மேற்பரப்பில் அலைகள் நின்றுவிட்டால் அடியில் இருப்பது தெளிவாகத் தெரியும் அல்லவா? உங்களுக்கு இப்போது என் தலையில் இன்னும் அதிகமான எண்ணங்கள் வருகிறது என்று தோன்றினால் பயப்பட வேண்டாம். அது நீங்கள் சரியான பாதையில்தான் இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம். எண்ணங்கள் வருவது தவறு அல்ல, அவற்றை பிடித்துக் கொள்வதுதான் தவறு. வரட்டும், போகட்டும். இந்த முதல் நிமிடத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்: உங்களோடு நீங்கள் இணைவது. இப்போது 2வது நிமிடத்தில் நாம் ஒரு மிகச் சக்தி வாய்ந்த படியை எடுக்கப் போகிறோம். அது ஏற்றுக்கொள்ளல். நீங்கள் உங்களுக்குள் ஒரு வாக்கியத்தைச் சொல்வீர்கள். நாவால் மட்டுமல்ல, மனதாரச் சொல்வீர்கள். அந்த வாக்கியம், நான் எப்படியோ அப்படியே என்னை ஏற்றுக்கொள்கிறேன். கேட்க எளிதாக இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு வாக்கியத்திற்குள் ஒரு ஆழமான புரட்சி மறைந்திருக்கிறது. நீங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில்தான் உங்கள் மனத்தின் கதவு திறக்கப்படுகிறது. உள்ளுக்குள் நீங்கள் உங்களோடு சண்டை போட்டுக்கொண்டே இருந்தால், உங்களை நிராகரித்துக் கொண்டே இருந்தால், ஆழ்மனம் உங்களோடு பேசவே மாட்டாது. ஆனால் நீங்கள் அதற்கு, ஆம், நான் எப்படியோ அப்படியே சரிதான் என்று சொன்னால், அந்த மனம் மென்மையாகிறது, திறக்கிறது. நீங்கள் பணக்காரரா, போராடிக் கொண்டிருக்கிறீர்களா, அழகா, சாதாரணமா, வெற்றியில் இருக்கிறீர்களா, தொடக்க நிலையில் இருக்கிறீர்களா, எதுவும் பொருட்டல்ல. ஏற்றுக்கொள்ளல் என்றால் நான் என்னை இனி மறுக்க மாட்டேன் என்பதே. ஏனெனில் தன்னை ஏற்றுக்கொள்ளாத மனம் ஒருபோதும் மாறவும் முடியாது. உங்களுக்கே உங்களை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் விசித்திரமாகத் தோன்றலாம். ஆனால் நம்புங்கள், வாழ்க்கையில் மிக முக்கியமான உறவு என்பது உங்களுக்கும் உள்ள உறவுதான். மற்ற எல்லா உறவுகளும் அதன் பிரதிபலிப்பே. ஆகவே இந்த கணத்தில் அந்த வாக்கியத்தை உங்களுக்குள் சொல்லுங்கள். அதை உணருங்கள். ஆழத்திற்குள் இறங்க விடுங்கள். இப்போது 3வது நிமிடத்தில் நடக்கிறது உண்மையான அதிசயம்: காட்சிப்படுத்தல். உங்கள் கண்கள் இன்னும் மூடியே இருக்கட்டும். இப்போது கற்பனை செய்யுங்கள். உங்கள் முன்னால் ஒரு பெரிய திரை இருக்கிறது. ஒரு திரையரங்கின் திரை போல. அதில் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆசை, உங்களுக்கு மிகப் பிரியமான கனவு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓர் இயக்கப்படம் போல. அந்த கனவு ஏற்கனவே நிஜமாகிவிட்டது என்று மட்டும் எண்ணுங்கள். உங்கள் கனவு பொருளாதார சுதந்திரம் என்றால், நீங்கள் பொருளாதார ரீதியாக பாதுகாப்பாக இருக்கும் அந்த நிலையில் உங்களை பாருங்கள். உங்கள் கனவு உடல்நலம் என்றால், சக்தியால் நிரம்பிய ஆரோக்கியமான உங்களை பாருங்கள். உங்கள் கனவு ஏதாவது ஒருவன் உறவை நினைத்தால், அந்த உறவின் வெம்மையையும் நெருக்கத்தையும் உணருங்கள். அந்த காட்சியை எவ்வளவு நிஜமாக உருவாக்க முடிகிறதோ அவ்வளவு நிஜமாக உருவாக்குங்கள். ஏனெனில் ஆழ்மனம் மொழியை புரிந்து கொள்ளாது. அது படங்களையும் உணர்வுகளையும் தான் புரிந்து கொள்ளும். எனக்கு காட்சிப்படுத்தல் வரலையே
என்று நீங்கள் யோசித்தால், நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்பதில் நிபுணர்தானே? காட்சிகளை உருவாக்குவது, கதாபாத்திரங்களை கற்பனை செய்வது எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போது வேறுபாடு ஒன்றே. இந்த கதையின் ஸ்கிரிப்ட் வேறு யாருடையதும் இல்லை, உங்கள் சொந்தது. இந்த காட்சிப்படுத்தலில் அவசரம் செய்ய வேண்டாம். ஒவ்வொரு விவரமும் மெதுவாக வெளிப்பட அனுமதியுங்கள். ஒரு திரைப்படத்தில் கிளைமாக்ஸ் மெதுவாக வருவது போல. இப்போது 4வது மற்றும் 5வது நிமிடங்களில் அந்த காட்சிப்படுத்தலை உணர்வுடன் இணைப்போம். ஏனெனில் படங்கள் உத்தரவாக மாறும், ஆனால் உணர்வுதான் அந்த உத்தரவுக்கு சக்தி தருகிறது. சக்தி இல்லாமல் எந்த உத்தரவுமே வேலை செய்யாது. உங்கள் கனவு நிஜமாகிவிட்டால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள் என்று யோசிக்கவும். மகிழ்ச்சி, அமைதி, பெருமை, நன்றியுணர்வு. அந்த உணர்வை உங்கள் மார்பில் உணருங்கள், இதயத் துடிப்பில் உணருங்கள். உணர்வு எவ்வளவு உண்மையாக இருக்கிறதோ அவ்வளவு ஆழமாக ஆழ்மனம் அதை பதிவு செய்யும். எனக்கு எதுவுமே உணர்வாக வரலையே என்று தோன்றினால் சற்றே புன்னகைத்து பாருங்கள். சில நேரங்களில் உணர்வு கட்டாயமாக வராது, அது மெதுவாக இறங்கும். காலை வெயிலைப் போல வருவதற்கான வாய்ப்பை மட்டும் கொடுங்கள். உணர்வே அந்த மின்சாரம். அதுதான் உங்கள் காட்சிப்படுத்தலை ஒரு கட்டளையாக மாற்றுகிறது. இதுவரை அந்த கனவு ஒரு காட்சியாக இருந்தது, ஆனால் உணர்வு அதை நிஜத்தின் பக்கம் தள்ளுகிறது. இப்போது 6வது நிமிடம். இதுவே மிக முக்கியமானதும் மிக கடினமானதும். ஏனெனில் இங்கேதான் பெரும்பாலானோர் தவறு செய்கிறார்கள். இப்போது நீங்கள் அந்த காட்சிப்படுத்தலை விட்டுவிட வேண்டும். ஆம், முழுமையாக விட்டுவிட வேண்டும். இது எப்போது நடக்கும், எப்படி நடக்கும், யார் செய்வார் என்று யோசிக்க வேண்டாம். இது ஏற்கனவே நடந்துவிட்டது என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான். ஏனெனில் கட்டுப்பாடு முடியும் இடத்தில்தான் நம்பிக்கை தொடங்குகிறது. உங்கள் வேலை விதை விதைப்பது, தண்ணீர் ஊற்றுவது. இப்போது பூமி அதை கனியாக மாற்ற அனுமதியுங்கள். தினமும் விதையை தோண்டி தோண்டி முளைத்ததா இல்லையா என்று பார்த்தால் அது ஒருபோதும் முளைக்காது. ஆனால் அதை விட்டுவிட்டால் அது தனது நேரத்தில் கண்டிப்பாக முளைக்கும். இதுதான் நமது மிகப்பெரிய பழக்கம். கொஞ்சம் வேலை செய்து உடனே நிலைமை சரிபார்ப்பது. ஆனால் மனத்தின் இந்த விளையாட்டில் பொறுமையே உண்மையான சாவி. இந்த 6வது நிமிடத்தில் நீங்கள் உங்கள் ஆழ்மனத்திற்கு ஒரு தெளிவான செய்தி கொடுக்கிறீர்கள். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, என் கனவு நிஜமாகிவிட்டது. இப்போது 7வது நிமிடம். இந்த கணத்தில் நீங்கள் ஒரே ஒரு உணர்வில் மூழ்கிவிடுங்கள், நன்றியுணர்வு. ஒரு கலைஞன் தனது நிகழ்ச்சிக்குப் பிறகு மேடையில் குனிந்து நன்றி சொல்வது போல நீங்களும் உங்கள் கனவுக்கும் உங்கள் மனத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். ஏனெனில் இன்று நீங்கள் வெறும் கனவு காணவில்லை, அதை உங்களுக்குள் விதைத்து விட்டீர்கள். நன்றியுணர்வே அந்த பாலம். அது உங்களை நிகழ்காலத்துடன் இணைக்கிறது, எதிர்காலத்தை உங்களிடம் இழுத்து வருகிறது. நீங்கள் நன்றி சொல்வது என்றால், நான் தயாராக இருக்கிறேன், நான் நம்புகிறேன் என்று பிரபஞ்சத்திடம் சொல்லுவதுதான். நன்றி சொல்லுவதற்கு எந்த வரியும் கிடையாது, ஆனால் அதன் தாக்கம் கோடிகளுக்கு சமமானது. நண்பர்களே, இதுதான் அந்த 7 நிமிடங்களின் அதிசயமான பயிற்சி. இதில் எந்த மாயமும் தேவையில்லை, எந்த வெளிப்புற சக்தியும் தேவையில்லை. இது எல்லாம் ஏற்கனவே உங்களுக்குள் தான் இருக்கிறது. இந்த 7 நிமிடங்களில் நீங்கள் அதைத் தொடர்ந்தீர்கள், அதைச் செயல்படுத்தினீர்கள். இப்போது கேள்வி இது வேலை செய்யுமா இல்லையா என்பதல்ல. இதை நீங்கள் தினமும் செய்ய தயாரா என்பதே கேள்வி. நீங்கள் இதை தொடர்ந்து 7 நாட்கள் செய்தால், இதுவரை நீங்கள் மனதில் மட்டுமே வைத்திருந்த வாழ்க்கை நிஜமாக மாறத் தொடங்கும். இதுவரை அந்த 7 நிமிட பயிற்சியை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள், உணர்ந்தீர்கள். ஆனால் இப்போது பலரின் மனதில் ஒரு கேள்வி எழும். இது எல்லாம் மன விளையாட்டா அல்லது உண்மையிலேயே வேலை செய்யுமா? இதற்கு பின்னால் உறுதியான காரணங்கள் இருக்கின்றன. இது ஒரு நல்ல கேள்விதான். ஏனெனில் எது ஒரு விஷயம் ஏன் வேலை செய்கிறது என்று புரிந்து கொண்டால் அதில் நம்பிக்கை இன்னும் ஆழமாகிறது. ஆகவே இப்போது இந்த முழு பயிற்சிக்கு பின்னால் இருக்கும் அறிவியலின் அடுக்குகளை திறப்போம். இதை தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் அதிசயம் என்று நினைத்தது உண்மையில் உங்கள் மூளையின் வடிவமைப்பே என்பதை உணர்வீர்கள். நரம்பியல் அறிவியலின்படி நீங்கள் ஆழமான கற்பனை, காட்சிப்படுத்தல் மற்றும் உணர்வுகளுடன் ஒரு காட்சியை உணரும்போது உங்கள் மூளை அந்த கற்பனைக்கும் நிஜ நிகழ்வுக்கும் இடையிலான வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாமல் போகிறது. ஒரு நிகழ்வு உண்மையில் நடக்கும்போது எந்த நரம்பு வழித்தடங்கள் செயல்படுகிறதோ அதே வழித்தடங்கள் இங்கும் செயல்படுகின்றன. எடுத்துக்கொள்ளுங்கள்,
நீங்கள் எலுமிச்சை வெட்டினீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். அதன் சாற்றை நாவிலே உணர்கிறீர்கள் என்று யோசித்துப் பாருங்கள். அந்த புளிப்பு உணர்வு வந்ததா? வாயில் சிறிது நீர் ஊறியது அல்லவா? எலுமிச்சை உண்மையில் இல்லை. ஆனால் உடல் அதேபோல் எதிர்வினை செய்தது. ஏனெனில் அது உண்மையா கற்பனையா என்பதை மூளை பிரித்தறியவில்லை. இதுபோலத்தான் நீங்கள் உங்கள் வெற்றி, உடல்நலம், உறவுகள் அல்லது பெரிய கனவுகளை காட்சிப்படுத்தும்போது நடக்கிறது. உங்கள் மூளை அந்த கனவு ஏற்கனவே நிஜமாகிவிட்டது போல அதற்கான நரம்பு சுற்றுப்பாதைகளை செயல்படுத்துகிறது. அந்த பாதைகள் மீண்டும் மீண்டும் செயல்படத் தொடங்கினால் உங்கள் நடத்தை, முடிவுகள் மற்றும் சக்தி அனைத்தையும் அதே திசையில் வடிவமைக்கத் தொடங்கும். இப்போது இன்னொரு அற்புதமான விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மூளையில் RAS என்று அழைக்கப்படும் ஒரு அமைப்பு இருக்கிறது. இது உங்கள் கவனத்தை தீர்மானிக்கிறது. நீங்கள் எதை பார்ப்பீர்கள், எதற்கு கவனம் செலுத்துவீர்கள், எதை புறக்கணிப்பீர்கள் என்பதை கட்டுப்படுத்துகிறது. நீங்கள் ஒரு புதிய கார் வாங்க நினைத்தால் அதே கார் சாலையில் எல்லா இடங்களிலும் தெரிகிறது போல் தோன்றும். அந்த கார் முன்பும் இருந்தது. ஆனால் இப்போது உங்கள் மூளை அதை கவனிக்கத் தொடங்கியுள்ளது. ஏனெனில் நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளீர்கள். RAS நீங்கள் உள்ளுக்குள் முக்கியம் என்று நினைப்பவற்றை மட்டும் வடிகட்டி காட்டுகிறது. நீங்கள் தினமும் 7 நிமிடங்கள் உங்கள் கனவுகளை காட்சிப்படுத்தும் போது RASக்கு ஒரு தெளிவான உத்தரவை கொடுக்கிறீர்கள். இது எனக்கு முக்கியம். அந்த உத்தரவு போனவுடன் உங்கள் மூளை வாய்ப்புகள், அறிகுறிகள், சாத்தியங்களை அடையாளம் காணத் தொடங்கும். இதுவரை நீங்கள் கவனிக்காமல் விட்ட விஷயங்களை இப்போது பார்க்கத் தொடங்குவீர்கள். ஆகவே நீங்கள் தினமும் காலை போக்குவரத்து நெரிசலும் மேலதிகாரியின் கோபமும் தான் கற்பனை செய்கிறீர்கள் என்றால் உங்கள் நாளை நீங்கள் ஏற்கனவே அதேபோல் நிரலாக்கிவிட்டீர்கள். ஆனால் அதே இடத்தில் வெற்றி, அமைதி, சக்தியை நிரலாக்கினால் அதே RAS உங்களுக்காக பாதைகளை திறக்கத் தொடங்கும். இது எந்த மாயமும் அல்ல. இது உங்கள் மூளைதான். இப்போது அது உங்கள் பக்கம் வேலை செய்கிறது. இப்போது இன்னொரு சிறப்பான விஷயம், நியூரோபிளாஸ்டிசிட்டி. அதாவது உங்கள் மூளை ஒரே நிலைமையில் சிக்கியிருக்காது. அது மாறக்கூடும். புதிய நரம்பு பாதைகள் உருவாகலாம். பழைய பழக்க வடிவங்கள் உடைக்கப்படலாம். புதிய சிந்தனைகளுக்கான பாதைகள் திறக்கப்படலாம். எடுத்துக்கொள்ளுங்கள், ஒருவன் ஆண்டுகளாக நான் எதுவும் பெரியதை செய்ய முடியாது என்று யோசித்து வந்திருக்கிறான். இப்போது அவன் தினமும் 7 நிமிடங்கள் தனது கனவுகளை காட்சிப்படுத்துகிறான். உணர்வுடன் அதை உணர்கிறான். அப்போது அவனுடைய மூளை மெதுவாக அந்த பழைய வடிவமைப்பை உடைக்கத் தொடங்குகிறது. மண்ணில் புதிய பாதை உருவாகுவது போல புதிய நரம்பு இணைப்புகள் உருவாகத் தொடங்குகின்றன. ஒரு நாளில் அந்த யோசனை வெறும் யோசனையாக இல்லாமல் நம்பிக்கையாக மாறுகிறது. நம்பிக்கை மாறும்போது நடத்தை மாறுகிறது. நடத்தை மாறும்போது விளைவுகளும் மாறுகின்றன. அதாவது இதுவரை நீங்கள் நான் இப்படித்தான் என்று நினைத்தது உங்கள் மூளையின் பழைய நிரலாக்கமே. இப்போது கற்பனை செய்து பாருங்கள். நிரல் பழையதாக இருந்தால் என்ன செய்வோம்? புதுப்பிப்புதான். இதுதான் இங்கே செய்ய வேண்டியது. இன்னொரு அற்புதமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் ஒரு நேர்மறையான கற்பனையை உருவாக்கி அதனை உணர்வுடன் இணைத்தால் உங்கள் உடல் சில குறிப்பிட்ட ஹார்மோன்களை வெளியிடுகிறது. டோபமின், என்டார்பின், ஆக்சிடோஷின். இவையே உங்களுக்கு தன்னம்பிக்கை, உற்சாகம், மகிழ்ச்சி ஆகிய உணர்வுகளை தரும் ஹார்மோன்கள். அதாவது நீங்கள் தினமும் 7 நிமிடங்கள் உங்கள் கனவை நிஜம் போல உணரும்போது உங்கள் உடல் அந்த கனவை நீங்கள் அடைந்துவிட்டது போலவே வேதியியல் பொருட்களை வெளியிடுகிறது. இந்த வேதியியல் மாற்றங்கள் உங்கள் உடலில் அதிகரிக்கும்போது பயம், பதட்டம், எதிர்மறை சிந்தனை மெதுவாக குறையத் தொடங்கும். இப்போது சற்று யோசித்துப் பாருங்கள். நீங்கள் தினமும் உங்கள் உடலில் வெற்றிக்கான வேதியியல் மாற்றங்களை உருவாக்கிக் கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? வெற்றி உங்களுக்குள் ஏற்கனவே நிஜம் போல உணரத் தொடங்கும். அதனால்தான் காட்சிப்படுத்தல் என்பது வெறும் மனக்கற்பனை மட்டுமல்ல, அது ஒரு உயிர் வேதியியல் எதிர்வினை. உங்கள் உடலும் மனமும் ஒன்றாக இணைந்து உங்கள் புதிய நிஜத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு பழமொழி உண்டு, கவனம் எங்கு செல்கிறது அங்கே சக்தி பாய்கிறது. நீங்கள் தினமும் வெறும் 7 நிமிடங்கள் உங்கள் கனவுகளுக்கு கவனம் செலுத்தும்போது நீங்கள் அவற்றை யோசிப்பது மட்டுமல்ல, உங்கள் சக்தியையே அவற்றின் திசையில் பாய்ச்சுகிறீர்கள். சக்தி தொடர்ந்து ஒரு திசையில் பாய்ந்தால் அந்த திசை ஒரு நாள் நிஜமாக மாறுகிறது. ஒரு விவசாயி தினமும் வயலில் தண்ணீர் ஊற்றுவது போல.
முதல் நாளில் எதுவும் தெரியாது, இரண்டாவது நாளிலும் தெரியாது. ஆனால் மெதுவாக மண்ணுக்குள் ஏதோ ஒன்று முளைக்கத் தொடங்குகிறது. முன்பு கண்ணுக்குத் தெரியாத விதை இப்போது முளையாக மாறுகிறது. அதேபோல் இந்த 7 நிமிடங்கள் உங்கள் கனவுகளுக்கான தண்ணீர். நீங்கள் தினமும் விதையை பாசனம் செய்கிறீர்கள். ஒரு நாள் அது முளைக்கிறது. ஆனால் விதையை விதைத்துவிட்டு தினமும் தோண்டி முளைத்ததா இல்லையா என்று பார்த்தால் அது ஒருபோதும் முளைக்காது. அதனால்தான் 5வது படியில் விட்டுவிடுங்கள் என்று சொன்னேன். ஏனெனில் பிரபஞ்சத்திற்கும் அதன் நேரம் தேவை. இறுதியாக மிக முக்கியமான விஷயம் பற்றி பேசலாம். அது பழக்கமாக மாறுவது. அறிவியல் ஆய்வுகள் சொல்வது என்னவென்றால், ஒரு செயல்முறையை நீங்கள் தினமும் சில நிமிடங்கள் தொடர்ந்து செய்தால் உங்கள் மூளை அதை ஒரு புதிய நரம்பு பழக்கமாக மாற்றுகிறது. அந்த பழக்கம் ஒருமுறை உருவான பிறகு அது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறிவிடுகிறது. அதனால்தான் இந்த 7 நிமிட பயிற்சி ஒருமுறை மட்டும் செய்ய வேண்டியது அல்ல. இது உங்கள் புதிய நாளந்தோறும் நடைமுறையாக மாறலாம். மக்கள் தினமும் காலை பற்களை சுத்தம் செய்வது போல நீங்கள் உங்கள் மனத்தையும் சுத்தம் செய்து நிரலாக்கலாம். ஒரு நாள் தவறிவிட்டாலும் அதனால் விதை செத்துவிட்டது என்று அர்த்தமில்லை. அடுத்த நாள் மீண்டும் தண்ணீர் ஊற்றுங்கள். அவ்வளவுதான். நண்பர்களே, இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த 7 நிமிட பயிற்சி எந்த மாயமும் அல்ல. இது உங்கள் மூளையின் அறிவியல் செயல்முறைகளை சரியாக பயன்படுத்துவது. காட்சிப்படுத்தல், உணர்வு, கவனம், மீளச் செயல், இந்த எல்லாம் ஒன்றாக இணைந்து உங்களுக்குள் ஒரு புதிய மன மற்றும் உடல் நிலையை உருவாக்குகின்றன. அந்த நிலை மெதுவாக உறுதியடைந்து கொண்டே போகும்போது உள்ளுலகத்தில் மாற்றம் வந்துவிட்டால் வெளியுலகத்தை மாற்ற அதிக நேரம் எடுக்காது. இப்போது கேள்வி இது வேலை செய்யுமா இல்லையா என்பதல்ல. கேள்வி ஒன்றுதான்: நீங்கள் இதை தொடர்ந்து செய்வீர்களா இல்லையா? ஏனெனில் அறிவியல் என்ன சொல்கிறது என்றால், மனம் தினமும் என்ன யோசிக்கிறதோ அதுவே வாழ்க்கையாக மாறுகிறது. நண்பர்களே, இப்போது நாம் இந்த முழு பயணத்தின் கடைசி நிலையை கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே வரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வெறும் கேட்பவரல்ல, செய்வதற்கான திசையில் முதல் படியை வைத்துவிட்டீர்கள். நம்புங்கள், இந்த நிலை வரை மிக குறைவானவர்களே வருகிறார்கள். பெரும்பாலானோர் ஆரம்பத்திலேயே நின்று விடுகிறார்கள். ஒரு நாள் காரணங்களை சொல்லிக் கொள்கிறார்கள், ஒரு நாள் பயத்தில் நின்று விடுகிறார்கள், ஒரு நாள் சந்தேகத்தில் மூழ்கி விடுகிறார்கள். ஆனால் நீங்கள் இன்னும் கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்குள் தீயாக மாறக்கூடிய ஒரு சுடர் நிச்சயம் இருக்கிறது. இப்போது அந்தச் சுடரை தீயாக மாற்ற வேண்டிய நேரம். ஏனெனில் அறிவு செயல்படுத்தப்பட்டால்தான் சக்தியாக மாறும், வெறும் கேட்பதால் அல்ல. அதனால்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு கதை அல்ல, ஒரு சவாலை தரப்போகிறேன். 7 நாட்களின் சவால். அடுத்த 7 நாட்கள், காலை அல்லது இரவு, தினமும் வெறும் 7 நிமிடங்கள் உங்களுக்கே கொடுங்கள். வெறும் 7 நிமிடங்கள். எந்த நீண்ட சாதனையும் இல்லை, எந்த கடின முறையும் இல்லை, யாருக்கும் காட்ட வேண்டிய நாடகமும் இல்லை. நீங்களும் உங்கள் ஆழ்மனமும் மட்டும். ஏன் வெறும் 7 நாட்கள் என்று உங்கள் மனதில் கேள்வி எழலாம். கேளுங்கள். நமது மூளைக்கு எந்த புதிய வடிவத்தையும் ஏற்றுக்கொள்ள நேரம் தேவை. 7 என்பது எந்த மாய எண்ணும் அல்ல, ஆனால் அது ஒரு தொடக்கம். மாற்றத்தின் அலை மனத்தில் உணரத் தொடங்கும் முதல் நிலை. ஒரு விவசாயி வயலில் முதல் விதையை விதைப்பதைப் போல. அவனுக்கு தெரியும் பயிர் நாளையே வராது என்று. ஆனாலும் தண்ணீர் ஊற்றத் தொடங்குகிறான். ஏனெனில் விதை மண்ணுக்குள் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது. அதேபோல் இந்த 7 நாட்கள் உங்கள் மனத்தின் நிலத்தில் விதை விதைக்கும் நாட்கள். தினமும் 7 நிமிடங்கள் செய்து கொள்ளும் இந்த பயிற்சி அந்த விதைக்கு தண்ணீர் ஊற்றுவது போல, ஒளி கொடுப்பது போல. வெறும் 7 நிமிடங்களில் வாழ்க்கை மாறிவிடுமா என்று யாராவது சொன்னால் சிரித்து விடுங்கள். ஏனெனில் அவர்களுக்கு விதையும் மரமும் உள்ள வேறுபாடு புரியவில்லை. விதைக்குள் மரம் மறைந்திருக்கிறது. அதற்கு நேரம் மட்டும் கொடுக்க வேண்டும். தினமும் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுங்கள். காலை எழுந்த பிறகு அல்லது இரவு தூங்குவதற்கு முன். இந்த 2 நேரங்களிலும் ஆழ்மனம் மிகவும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கும். இதே நேரத்தில்தான் மனத்திற்கு மிக ஆழமான உத்தரவுகளை கொடுக்க முடியும். முதல் 1 நிமிடம் அமைதியாக உட்காருங்கள். மூச்சை உணருங்கள். உங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். எந்த முகமூடியும் இல்லாமல் நீங்கள் இருப்பதைப் போலவே உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆழமான ஆசையை காட்சிப்படுத்துங்கள்.
அது ஏற்கனவே நிஜமாகிவிட்டது போல. அந்த காட்சியில் உணர்வை சேருங்கள். மகிழ்ச்சி, பெருமை, நன்றியுணர்வு. அதன் பிறகு விட்டுவிடுங்கள். விதையை மண்ணில் விட்டுவிடுவது போல நம்பிக்கையுடன் விட்டுவிடுங்கள். இறுதியாக, நன்றி. உங்களுக்கே, உங்கள் மனத்துக்கு, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். அவ்வளவுதான். எந்த கனமான விதியும் இல்லை, எந்த காட்டிப்பாடும் இல்லை. ஆனால் ஒரு நிபந்தனை மட்டும்: நேர்மை. அரை மனதுடன் செய்தால் விளைவும் அரை மனதில்தான் இருக்கும். முழு மனதுடன் செய்தால் அதன் விளைவு உங்கள் கற்பனைக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கும். நான் உங்களிடம் ஒரு வாக்குறுதி கொடுக்கவில்லை, 7 நாட்களில் கோடீஸ்வரராக மாறிவிடுவீர்கள் என்று, அல்லது வாழ்க்கை முழுக்க மாறிவிடும் என்று. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம்: 7 நாட்களில் உங்களுக்குள் ஏதோ ஒன்று விழிக்கும். இதுவரை உள்ளுக்குள் அடக்கப்பட்டிருந்த அந்த குரல் மெதுவாக பேசத் தொடங்கும். இதுவரை அமைதியாக உத்தரவை ஏற்றுக்கொண்டிருந்த உங்கள் ஆழ்மனம் இனிமேல் உங்களோடு உரையாடத் தொடங்கும். நீங்கள் உணர்வீர்கள், உங்களுக்குள் ஒரு விசித்திரமான அமைதி இருக்கிறது என்று. முன்பு பயம் இருந்த இடத்தில் இப்போது நம்பிக்கை இருக்கும். முன்பு எப்படி என்ற கேள்விகள் இருந்த இடத்தில் இப்போது முடியும் என்ற நம்பிக்கை இருக்கும். இதுவே மிகப்பெரிய மாற்றம். வெளியுலகத்தில் ஏதாவது நடப்பதற்கு முன் உள்ளுலகத்தில் ஏதோ ஒன்று மாறிவிடுவது. மேலும் 7 நாட்களில் பெரிய மாற்றம் எதுவும் தெரியலையே என்று நீங்கள் யோசித்தால் கூட நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விதை விதைத்த உடனே மரம் தெரியாது. ஆனால் வேலை நடந்து கொண்டேதான் இருக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வேரில் நிகழும் மாற்றம் வெளியில் தெரிவதற்கு நேரம் எடுக்கலாம். ஆனால் அதன் தாக்கம்தான் மிக ஆழமானது. இந்தச் சவாலில் உங்கள் மிகப்பெரிய எதிரி வேறு யாரும் அல்ல, உங்கள் சொந்த சந்தேகமே. 3வது அல்லது 4வது நாளில் உங்கள் மனம் சொல்லலாம், இது எல்லாம் பயனில்லாதது, எந்த மாற்றமும் தெரியலையே, வெறும் யோசிப்பதால் என்ன ஆகப் போகிறது. இதுதான் உண்மையான திருப்புமுனை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு விதையும் மண்ணுக்குள் இருளைச் சந்தித்தே ஆக வேண்டும். சூரியனை அடைவதற்கு முன் ஒவ்வொரு மாற்றமும் வெளியில் தெரியாது. ஆனால் உள்ளே வேலை நடந்து கொண்டே இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே: அந்த செயல்முறையை நம்புவது. ஜிம்முக்கு முதல் நாள் போய் உடனே 6 தசை கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதில்லை அல்லவா? அதேபோல் மனத்தின் ஜிம்மிலும் சிறிது நேரம் கொடுக்க வேண்டும். நீங்கள் 7 நாட்களும் தினமும் வெறும் 7 நிமிடங்கள் இந்தச் செயல்முறையில் முழுமையாக மூழ்கினால் சந்தேகத்தின் சுவர்கள் தானாகவே இடிந்து விழத் தொடங்கும். ஏனெனில் மனம் விழிப்பதை யாரும் தடுக்க முடியாது, நீங்கள் அதற்கு வாய்ப்பு கொடுத்தால். அதனால் நான் உங்களிடம் பெரிய வாக்குறுதி எதையும் கேட்கவில்லை. ஒரு சிறிய வாக்குறுதி மட்டும். உங்களுக்கே உங்களிடம் கொடுக்க வேண்டிய வாக்குறுதி. அடுத்த 7 நாட்கள் யாருக்கு காட்டுவதற்காக அல்ல, உங்களுக்காக, உங்கள் ஆழ்மனத்திற்காக இந்த பயிற்சியை செய்வதாக. வெறும் 7 நிமிடங்கள். எந்த காரணமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. 7 நிமிடங்களே அதிகமாக தோன்றினால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் 3 மணி நேரம் கைபேசியில் ஸ்க்ரோல் செய்து கொண்டே இருப்போம். ஆனால் நமக்காக 7 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ள முடியாமல் போகிறது. வித்தியாசம் ஒன்றே. ஒன்று உங்களை கவனச்சிதறலுக்கு கொண்டு போகிறது, மற்றொன்று உங்களை மாற்றத்துக்கு கொண்டு போகிறது. ஆகவே இந்த முறை உங்களுக்காக 7 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாமே. ஏனெனில் இந்த 7 நிமிடங்கள் இன்று மட்டும் அல்ல, வரவிருக்கும் ஆண்டுகளின் திசையையே தீர்மானிக்கக்கூடும். நண்பர்களே, இப்போது விடைபெறும் நேரம் அல்ல, ஒரு புதிய பயணத்தை தொடங்கும் நேரம். ஏனெனில் இது ஒரு வீடியோ மட்டுமல்ல, இது ஒரு அழைப்பு. உங்கள் ஆழ்மனத்தின் ஆழத்திற்குள் இறங்கும் அழைப்பு. அங்கேதான் உண்மையான சக்தி மறைந்திருக்கிறது. ஒரு விஷயத்தை நான் மிகவும் தெளிவாகச் சொல்கிறேன். நீங்கள் தினமும் 7 நிமிடங்கள் நேர்மையுடன் இந்த பயிற்சியை செய்தால், 7 நாட்கள் கழித்து இன்று இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் மனிதராக நீங்கள் இருக்க மாட்டீர்கள். உங்கள் யோசிக்கும் முறை மாறும், உங்கள் உணரும் முறை மாறும். மெதுவாக உங்கள் நிஜமும் மாறத் தொடங்கும். ஏனெனில் உங்கள் ஆழ்மனம் விழித்துக் கொண்டால் முழு பிரபஞ்ச சக்தியும் உங்கள் பக்கம் செயல்படத் தொடங்கும். நீங்கள் மற்றும் பிரபஞ்சம் இடையே இருந்த சுவர் இடிந்து விழும். வாழ்க்கை இதுவரை தெரியாத பாதைகளை திறக்கத் தொடங்கும். ஆகவே உங்கள் மனத்தின் கதவுகளை திறக்கத் தயாரா? தினமும் 7 நிமிடங்கள் உங்களுக்காக எடுத்துக்கொள்ளும் வாக்குறுதியை கொடுக்க முடியுமா? உங்கள் பதில் ஆம் என்றால் இந்த கணத்தை ஒரு உறுதியாக மாற்றுங்கள். கருத்துக்களில் ஒரு சொல்லை மட்டும் எழுதுங்கள்: நான் தயாராக இருக்கிறேன். ஏனெனில் இந்த சொல் சாதாரண சொல் அல்ல, இது ஒரு நோக்கம்.
உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய ஒரு நோக்கம். அடுத்த முறையில் உங்கள் ஆழ்மனத்தை வெறும் விழிக்க வைப்பது மட்டுமல்ல, அதற்கு எப்படி உத்தரவு கொடுப்பது என்பதையும் நான் சொல்லப் போகிறேன். எப்படி சாத்தியமற்றதையும் சாத்தியமாக மாற்றலாம் என்பதையும். அதுவரை தினமும் 7 நிமிடங்கள் உங்களுக்கே கொடுங்கள். உங்களுக்குள் பாருங்கள். ஏனெனில் அதிசயம் அங்கேதான் மறைந்திருக்கிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த நாளில் உங்கள் ஆழ்மனத்தை நீங்கள் விழிப்புணர்வுடன் எழுப்புவீர்களோ அந்த நாளிலிருந்து உங்கள் கதையை வேறு யாரும் அல்ல, நீங்களே எழுதுவீர்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.